ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசில் எல்லாருமே சாப்பிட்ருப்போம். களினாலே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, அதாவது கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப 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 சத்தானது. நான் வீட்டில் அடிக்கடி செய்வேன். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பெரியவங்கலேருந்து எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அந்த மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இல்லைனா வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு அந்த மாவு அளந்த அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா பழைய மெத்தடில் அந்த குச்சிலாம் வச்சு கிண்டுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் விறகடுப்பில் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ நிறைய குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செய்கிறத விட ஈஸியான மெத்தடுங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். தண்ணி அளவு நான் சொல்கிற அளவு மட்டும் வைங்க, அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கர் தான் எடுக்கணும் இல்லை, நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி, ஏற்கனவே 2 கப் நம்ம கரைச்சிட்டோம். இப்போ 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி அளவுக்கு நம்ம இப்போ 4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. அது கொதிக்கட்டும். கொதி வர வரைக்கும் மாவு ஊறிட்டு இருக்கட்டும். கொதி வந்துருச்சு. அனல் இப்போ லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாவை சேர்த்துட்டு அப்படியே ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தனியாக செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா பக்கத்தில் ரொம்ப ஈஸி தான். பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அப்புறம் வடித்த சாதம் ஒரு 2 கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ராகி களி கூட இந்த மாதிரி வடித்த சாதம் சேர்ப்பாங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்துக்கங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்தில் நல்லா கெட்டி உளுந்து இந்த மாதிரி இருக்கும். கட்டி எதுவும் இருக்காது, பயந்துக்காதீங்க. ஏன்னா நம்ம கரைச்சி தான் சேர்க்குறோம். அது இல்லாமல் நம்ம அந்த கரைசல் ஊற்றும் போதே நம்ம விஸ்க் வச்சு கலந்துட்டோம். இப்போ அந்த நான் பெரிய அடுப்பில் தான் வச்சுருந்தேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கீழே இறக்கி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுப்புலேயே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ரொம்ப சின்ன அடுப்பு இருக்குது பாருங்கள், அதில் எடுத்து வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் கலந்தாச்சு. அப்படியே இதை நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் லேசான பாத்திரம் வைக்கிற மாதிரி இருந்தால் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கலாம். நான் அப்படியே விட்டுட்டேன் ஒரு 1/4 மணி நேரம். ஏன்னா இது வெறும் மாவு தானே, ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துருக்குறோம், சீக்கிரமாக வெந்துடும். நான் இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துலேயே சூப்பராக நல்லா திக்காக அடி எதுவும் பிடிக்காமல், ஏன்னா அடிகனமான பாத்திரம் வச்சுருக்குறோம், அடி பிடிக்காமல் சூப்பரான ராகி களி தயாராகிடுச்சிங்க. குக்கரில் வச்சா கூட 2-3 பாத்திரம் விளக்குற மாதிரி வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது ஈஸியான மெத்தட். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. நான் உப்பு சேர்க்கல. உப்பு சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இது அந்த உருண்டைகள் எப்படி பிடிக்கிறதுன்னு காட்டுறேன். கொஞ்ச நேரம் மூடி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கெட்டியாகும். நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ரொம்ப புளிச்சு போகாது. உங்களுக்கு புளிப்பாக வேணுன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப நாள்லாம் வச்சு சாப்பிட முடியாது. ஃபஸ்ட் நாள் அடுத்த நாள் அவ்வளோதான். ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களே இப்படி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஒரு கரண்டியில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரே அளவாக வேணும்னா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு குண்டானில் இப்படி போட்டுக்கங்க. இப்படி நல்லா சுற்றி விட்டிங்கன்னா சூப்பராக அழகாக அந்த பாலாட்டம் வந்துடும். பார்த்திங்களா? நல்லா சூடாக இருக்கும்போது இந்த குண்டானில் போட்டு பண்ணும்போது தான் ஈஸியாக நமக்கு அந்த ரவுண்டாக கிடைக்கும். கையில் பண்ணோம்னா நல்லா கொதிக்க இருக்கும், பண்ண முடியாது. ஆனால் எங்கள் பாட்டி அம்மாலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக செய்வாங்க கையிலேயே. இந்த மாதிரி எடுத்துங்க. இதுக்கு சட்னி நான் செய்ய போகிறேன். இதுக்கு வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, இந்த மாதிரி புளிக்குழம்பு வெரைட்டி, கீரை கடிச்சல் எல்லாமே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி இந்த மெத்தடில் நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அரை மூடி தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி,
ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு, புளி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்து இந்த சம்மந்தி டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம், அவ்வளோதாங்க. இன்றைக்கி ராகிக்களி சிம்பிளாக இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டேன். ரொம்பவே அருமையான, என் பையன்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த மெத்தட் ராகிக்களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ராகின்றது நம்ம தமிழ் வார்த்தை கிடையாது, நம்ம கேழ்வரகுன்னு சொல்லுவோம். சேலம் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஆரியம்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.